வீட்டில் கொஞ்சம் ப்ரெட் இருந்தது. 2 ப்ரெட் பீஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, ஆஃப் எலுமிச்சம்பழம் சாறு. மிக்ஸி ஜாரில் இந்த புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி ஒரு க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். 3 முட்டை, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த உடச்ச முட்டையில் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிட்டேன். தோசை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 ப்ரெட் பீஸை நல்லா டோஸ்ட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். அதே தோசை சட்டியில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முட்டை கலவையை ஊற்றிட்டு நல்லா அகலமாக பரப்பி அதில் 2 ப்ரெட் பீஸையும் பரப்பி நல்லா மடிச்சுக்கிட்டேன். 2ஆக மடிச்சுட்டு திருப்பி மேலே 2ஆக மடித்து இந்த க்ரீன் பேஸ்ட் மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணி கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள்.